ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பொறுமையை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். பொறுமை மிக அவசியம் என்று சொல்லுகிறோம். யோபுவின் பொறுமையை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் முடிவில் கர்த்தருடைய செய்கையையும் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ள கர்த்தர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் மனதுருக்கமுடையவர், அவர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவர். இந்த காலை வேளையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதில், துதிப்பதில், பின்பற்றுவதில் நமக்கு இருக்கிற காரியம் பொறுமை. மற்ற எந்த காரியத்திலும் நமக்கு இல்லாது இருக்கிறது. இதான் பிரச்சனை. தெய்வத்தினுடைய காரியத்தில் நாம் பொறுமையாய் செயல்படுகிறது, மற்ற காரியங்களில் நாம் பொறுமை இழந்து அவசர கதியில் நிற்கிறதை காண முடிகிறது. இப்போ பாருங்கள், ஒரு ஆராதனை, அந்த ஆராதனை வேலை, அதற்கான ஒழுங்குகள் இருக்கிறது. அதற்கு தேவையான இசைக்கருவிகள், பிஏ சிஸ்டங்கள், இதெல்லாம் ஒரு சபையில் பார்த்தால் அதை எடுத்து அவர்கள் வைப்பதற்கே கிட்டத்தட்ட ஒரு சின்ன சபைக்கு ஒரு 2 ஸ்பீக்கர், ஒரு ஆம்பு, ஒரே ஒரு கீபோர்டு, இதை அவங்க செட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல் எடுத்துக்கொள்கிறார்கள். பொறுமையாக இந்த ஒயர் எடுத்து பிரிக்கிறது பொறுமை, அதை அந்த மைக் எடுத்து செட் பண்ணுறதில் பொறுமை, இப்படி எல்லாத்துலேயும் பொறுமையாக செயல்படுவாங்க. ஆனால் அவர்களுடைய சொந்த விஷயத்தில் அவங்க துரிதமாய் செயல்பட்டு தோல்வி அடைகிறார். இது நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கமுள்ள பரிசுத்தவான்கள் குறைவு. அவசர கதியில் ஓடி போய் அடித்து நொறுக்கிற ஆட்கள் அதிகம். இதில் பாருங்கள், மோசே பொறுமையாலாம் இருக்கிற ஆள் இல்லை, கோபமான ஆள். நம்மால் மோசேக்கு வந்த கோபம் வந்துச்சுன்னா உருட்டி தான். எகிப்தியன் காலி. எகிப்தியன்லாம் ஒரு அடியில் கொல்ல முடியாது, ஏன்னா எகிப்தியன்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங் மேன். ஆனால் மோசேனுடைய ஒரு அடியில் எகிப்தியன் செத்து போனால், மோசே பள்ளந்தோன்னா உள்ளத்துக்கு போட்டால் 3 நாள் மேட்ரை முடிச்சு போயிட்டே இருந்தான். அந்த எகிப்தியன் என்ன ஆனானே தெரில அந்த ஊரில். அப்போ அவனுடைய பொறுமை இல்லை, அவசரம். அது என்ன ஏது அதெல்லாம் கிடையாது. ஒரு எப்ரேயனை ஒரு எகிப்தியனை அடிக்கிறான், எப்பரா நீ அவனை அடிப்பன்னு சொல்லி அந்த கோபம், அந்த வைராக்கியம், கர்த்தருடைய ஜனத்தை நீ எப்படி அடிப்ப அப்படின்னு ஒரே அடி. இப்போ 2 எபிரேயர்கள் சண்டை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்கள போய் அவன் சமாதானப்படுத்தி, சகோதரர்களை என்ன சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டால், உன்னை எங்கள் மேலே நியாயாதிபதியை வச்சது யார்? எகிப்தியனை கொண்டதை போல் எங்களையும் கொண்டலான்னு நினைக்கிறியா அப்படின்னு அவன் கேட்ட உடனே மோசேக்கு பயம் வந்துடுச்சு. நம்ம பண்ணது யாருக்கு தெரியாது நினச்சி இந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்கடாப்பா அப்படின்னு அவன் அங்கேருந்து கிளம்பி ஊரை விட்டே ஓடிட்டான்.
எத்ரோ கிட்ட போயிட்டான். ரகுவேல் அப்படின்னு சொல்லுகிற ஆள்கிட்ட போயிட்டான். அங்கே போய் அவன் தங்கியிருக்கான் அவங்களோட. இப்போ ஆண்டவருடைய செயலை பாருங்க. அவசர கதியில் இருக்கிறவனை கர்த்தர் பயன்படுத்தவே முடியாது. அவசரமாக ஒரு காரியத்தை கோபப்படுறான், அவசரப்படுறான், வைராக்கியமாக வெறிப்புட்டு சோமார் இருக்கானா, அவனை கொண்டு ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் பொறுமையோடு இருக்கிறவனை கொண்டு நம்ம காரியமும் செய்ய முடியும், எவ்வளோ பெரிய அற்புதமும் செய்ய முடியும். மோசேவை கொண்டு போய் இந்த பொறுமையை கற்றுக் கொடுக்கறதுக்கு அவனுக்கு 40 ஆண்டு காலம் ஆச்சு. தேவ சமூகத்தில் தேவன் விரும்புகிற பொறுமையை மோசே கற்றுக்கொள்வதற்கு 40 ஆண்டு காலம் எடுத்துட்டான். இந்த 40 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அவன் பொறுமையாக இருக்கான் அப்படின்றது என்னன்னா, பக்குவம் எப்படின்னா, மோசே ஒரு காட்சி பார்க்குறான். மலையின் மேலே புதரில் ஒரு மரம், அந்த முற்செடி பற்றி எரிக்கிறது. மோசே கீழே இருந்து பார்க்குறாரு. என்னடா அதிசயம் அது, அப்படி எரியுது அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் குச்சி எடுத்துகிட்டு போய் டமால் நிமையில் அடித்து அதை கலைக்கலை, பொறுமையாக போகிறார். அது என்ன போய் நான் பார்க்குறேன்னு சொல்லி பொறுமை. அப்போ தான் ஆண்டவர் பார்த்தாரு, இவன் பக்கம் ஆயிட்டான், பா இப்போ என் ஜனங்களை அடிச்சுட்டு வர்றதுக்கு இவன் தான் சரியானால் அப்படின்னு அவனை கொண்டு வந்தா எந்த இடத்துலையும் அவசரப்படலை. ஒரே ஒரு இடத்துல அவசரப்படுத்திட்டானுங்க. நம்மளால் அவசரப்பட்டான். என்ன அவசரப்பட்டான்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னா. நம்மால் இந்த மக்கள் கோவப்படுத்துறதுனால, மறுபடியும் அந்த ஃபார்மில் வந்துட்டதுனால ஆண்டவர் சொன்னதையும் விட்டுட்டான், ஜனங்க சொன்னதையும் விட்டுட்டான். தடி எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கண்மலையை அடிச்சிட்டான். அடித்தோடனே தண்ணி புறப்பட்டு வந்துச்சு, வராமலாம் இல்லை, தண்ணி புறப்பட்டு வந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ என் ஜனங்களுக்கு முன்பாக என்னை மகிமைப்படுத்தாமல் இப்படி நீ கேவலப்படுத்திட்ட, அதனால் நீ கானானுக்குள்ளே போக மாட்டடா தம்பி, இங்கேயே உன் கதையை முடிக்கிறவா, கொடுமுடியில் வந்து நில்லு, கானானை பாரு, அவ்வளோதான் உனக்கு பாக்கியம், வந்து சேரு அப்படின்னு சொல்லி. அவன் எப்போ அந்த பொறுமையை, தேவன் தந்த பொறுமை, அதை எப்போ அவன் வந்து அதை கிராஸ் பண்ணி விலகிறானோ, அதை கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். இதைத்தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். யோபுனுடைய பொறுமையை குறித்து. பொறுமையாக இருக்கான் யோபு. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பருக்களோடையும் இந்த புடுக்களோடையும் இந்த காயத்தோடையும் இந்த நாற்றத்தோடையும் நான் இருப்பேன், ஏன்னா என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று அவனுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் நம்ம கைவிடாத தேவன் என்று அவனுக்கு நல்லா புரிந்திருந்ததுனால அவன் தைரியமாக இருந்தான். முடிவில் கர்த்தருடைய செய்கையை பார்த்தான். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன். நம்முடைய தேவன் உருக்கமும் இரக்கமுமாய் இருக்கிற கர்த்தர். அப்போ நம்ம பொறுமையாக தேவ சமூகத்தில் கையாளும் போது, ஆராதனையில் இல்லை, கர்த்தருடைய வேலையில் இல்லை, நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் வரும் பொழுது அதை எப்படி நாம் கையாளுகிறோம்? பொறுமையாக இருக்கிறோமா? அவசர கதியில் நிற்கிறோமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கல. ஆக்கிறவர்களும் பொறுத்திருப்பாங்க, ஆறுறவர்களும் பொறுக்க முடியாது, அவ்வளோ அவசரம். இப்போ இன்றைக்கி அதனால தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். உனக்கு ஃபுட்டு வேணுமா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிடைக்குமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். எல்லாம் ரெடிமேடாக போட்டு வச்சுருப்பான். நீங்கள் வந்தால் 2 தடவை அப்படி பரட்டி சூடு பண்ணி கையில் கொடுத்து
சாப்பிட்டு போங்கன்னுவான். அது என்ன நல்லதா கெட்டதா அதெல்லாம் கிடையாது. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் போகிறோம், சாப்பிட்றோம். ஒரு சிக்கன் போகிறோம், ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்றோம். அதில் போடுற சிக்கன் எப்படிப்பட்ட சிக்கன் தெரியாது. அது எத்தனை நாளைக்கு முன்னாடி உள்ள சிக்கன் தெரியாது. நம்ம போகிறோம், அங்கே ரெடியாக இருக்குது. நம்மளை பார்த்தோன்னே அப்படியே டக்கா டக்கா டக்கான்னு 2 கரண்டியை விட்டு இப்படி இப்படி ஆட்டி அந்த நூடுல்ஸை போட்டு எடுத்து நம்ம கையில் கொடுத்துருவோம். அப்படியே சுட சுட நம்ம சாப்பிட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் அது எத்தனை நாளைக்கு முன்னாடி உள்ளது என்பது நமக்கு தெரியாது. அந்த நூடுல்ஸ் கடை வச்சுருந்த ஒரு மனிதன் சொல்லுகிறார், நாங்கள் மீந்து போன கறியெல்லாம் வெனிகரில் போட்டு ஊற வச்சுருவோம், அது கெட்டு போகாது. அடுத்த நாள் எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு மறுபடியும் அதை தான் சமைப்போம். அதை மறுபடியும் பொரித்து மீண்டும் ட்ரேக்கு வந்துடும். அதை மக்கள் நல்லா இருக்குன்னு தான் சாப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அது எவ்வளவு கேடு என்பது தெரியாது. அதே போல் கேஎஃப்சி சிக்கன், நிறைய சிக்கன்ஸ் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வந்ததான சிக்கன்ஸ் எல்லாம் அது எத்தனை மாதத்துக்கு முன்னாடி அந்த சிக்கனை வெட்டினார்கள் தெரியாது. அந்த சிக்கன்லேருந்து எடுக்கப்பட்ட பாகங்கள் எங்கே தெரியாது. அவங்களுக்கு பாகங்கள் போக மீதி அவங்க சாப்பிடாத பகுதி தான் இந்த சிக்கன் கடைகளுக்கு கேஎஃப்சிக்கு வருது. அங்கே கேஎஃப்சியில் வேலை செய்கிற ஒரு மேனேஜர் சொன்ன விஷயந்தான் அதிர்ச்சி. அவர் சொன்னார்கள், கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரை ஃப்ரீசிங்கில் இருக்குமா அந்த கறி. அப்போ வெளிநாட்டில் எப்போ வெட்டுறான்னு தெரியாது. அந்த கறியை வெட்டி அவன் இம்போர்ட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது அந்த கறி 6 மாதம், அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம். இந்த கறியை தான் மசாலா பெரட்டி நமக்கு போட்டு கொடுத்தா ஐயோ என்ன டேஸ்ட். ஆனால் புழு உள்ளே இருக்கும், அந்த கறிக்குள்ளே புழு இருக்கும். சில நேரத்தில் நமக்கு அந்த டேஸ்ட்டு நம்ம கடன் சாப்பிட்ருவோம். ஆனால் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த கறி கெட்டுப்போன கறி, துரித உணவு. இது எல்லாமே நம்ம உடம்புக்கு கேடு. பொறுமையாக இருக்க பழகி கொள்ளும்போது தான் பிரச்சனையாக பொறுமையாக இருங்க. போராட்டமாக வாக்குவாதம் பண்ணுறாங்களா, உங்கள்கிட்ட சண்டை போடுறாங்களா, பொறுமையாகிறது விலகிருங்க. ஒருத்தர் யாராவது உங்கள்கிட்ட சண்டை போடுறாங்கன்னா அங்கேருந்து பொறுமையாக விலகி போயிடுங்க. உங்களை கோடன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, உங்களை தகுதி இல்லாதவன் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் தகுதியானதை செய்வார், மறந்துடாதீங்க. அதனால் இந்த கால வேளையில் உங்கள் பொறுமையை காத்து கொள்ளுங்கள். நீங்கள் பொறுமையுள்ளவர்களாக தேவ சமூகத்தில் காணப்படும் போது மிகுந்த ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தை உடைய தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பார். ஆமேன், ஆமேன்.